நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயோன் அத்தியாயம் 18. துரியோதனன் அறைக்குள் நுழைந்தபடி மெல்ல ஏப்பம் விட்டான். ஆடை மாற்றச் சென்றபோது அவன் சற்று யவனமது அருந்தியிருக்க வேண்டும் என்றும் அதை பானுமதி அறிந்துவிடக்கூடாதென்பதற்காகவே அவன் வாயில் அந்த சுக்கு மிளகு திப்பிலி கலவையை மென்று கொண்டிருந்தான் என்றும் உள எழுச்சியுடன் பேசினான் என்றும் கர்ணன் உய்த்தறிந்தான். ஆனால் அறைக்குள் நுழைந்தபோது எச்சரிக்கையுணர்வாலேயே ஏப்பம் எழுந்துவிட்டது. பானுமதியின் முகம் சிவந்ததைக் கண்டு அவன் சிரிப்பை அடக்கியபடி நோக்கினான். துரியோதனன் சற்று உளம் குன்றி பார்வையை சரித்து கர்ணனை பார்த்தான். அவன் தன்னை மீட்க வேண்டும் என்பது போல. கர்ணன், ஏப்பம் வருகிறதே, உணவருந்தினீர்களோ என்றான். துரியோதனன் திடுக்கிட்டு, ஆமாம், இல்லை, சுக்குதான், ஏனென்றால் தொண்டை என்ற பின் பானுமதியை பார்த்துவிட்டு கர்ணனை நோக்கி பற்களை கடித்தான். ஆமாம், நீர்க்கோளுக்கு சுக்கு நல்லது என்றான். சுபாகு உரக்க, அதைத்தான் நானும் சொன்னேன். யவனமது அருந்துவதை விட சுக்கு நீர் அருந்தலாமே என்று. ஆனால் என்ற பின் திகைத்து பானுமதியை பார்த்தான். அவள் சினந்து எழுந்து தன் மேலாடையை அணிந்தபடி அறையை விட்டு செல்ல முயல துரியோதனன் சென்று அவளை மறித்து, என்ன இது, இப்போது என்ன நடந்துவிட்டது? ஒரே ஒரு இல்லை, அரை கோப்பை, அது கூட சினம் கொள்ளாதே என்றான். நான் சினம் கொள்ளவில்லை. மது உண்டவர்களிடம் அரசியல் பேசும் அளவுக்கு மதியின்மை எனக்கில்லை. நீங்களே பேசிக்கொள்ளுங்கள், எனக்கு பணிகள் உள்ளன என்றாள். இல்லை பானு, அது மதுவே இல்லை, வெறும் பழச்சாறு. நான் இனிமேல் அதை கூட அருந்துவதாக இல்லை என்றான் துரியோதனன். துச்சலன், நாங்கள் இருவரும் அதை அருந்துவதே இல்லை அரசி என்றான். சுபாகு, ஆம், நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் என்றான். துரியோதனன் கடும் சினத்துடன் திரும்பி அவர்களை நோக்க சுபாகு துச்சலனுக்கு பின்னால் அறியாமல் தன் உடலை மறைக்க முயன்றான். துச்சலன் திகைத்து, ஆனால் மது அருந்துவது ஒன்றும் பிழையில்லை, அரசர்கள் என்றான். துரியோதனன் மேலும் சினம் கொள்ள துச்சலன் அப்படியே நிறுத்திவிட்டு கர்ணனை நோக்கினான். அந்த விழிகளில் இருந்த இறைஞ்சுதலை கண்ட கர்ணன் வாய்க்குள் நகைத்தபடி பார்வையை திருப்பினான். சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? உண்ட மதுவை போய் வாய் உமிழ்ந்து விட்டு வரவா? தெரியாமல் நடந்துவிட்டது. ஆடை மாற்றிக்கொண்டிருந்தேன், பணியாளன் வந்து என்று சொல்ல பானுமதி சீறி, ஊட்டிவிட்டானா என்றாள். ஆம், அதாவது ஊட்டிவிடவில்லை, ஆனால் என்ற பின் துரியோதனன் மீண்டும் கர்ணனை நோக்கினான். கர்ணன், பெரிய அளவில் மது அருந்தவில்லை என்றே நினைக்கிறேன் பானு என்றான். மூத்தவரே, நீங்கள் சொல்லிக்கூட இவர் கேட்கவில்லை என்றால் நான் என்னதான் செய்வது என்று பானுமதி கண்களில் நீருடன் கேட்டாள். நான் சொல்லிக் கொள்கிறேன், அவர் கேட்பார் என்றான் கர்ணன். துரியோதனன், நான் என்ன செய்வது? எனக்கு இந்த அன்றாட அரசாடல் பெரும் சலிப்பையே உருவாக்குகிறது. எல்லைப்பகுதி சிற்றூரில் ஓடையில் நீர் வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? போரால் தீர்க்கப்படும் இடர்கள் மட்டுமே என்னை கவர்கின்றன. அவை அன்றாடம் வருவதும் இல்லை என்றான் துரியோதனன். நீங்கள் அஸ்தினபுரியின் அரசர், உங்களால் தீர்க்கப்பட வேண்டியவை அனைத்து சிக்கல்களும் என்றாள் பானுமதி. நானேதான் தீர்க்க வேண்டுமா? நீ இருக்கிறாயே, நீதான் அஸ்தினபுரியின் சக்கரவர்த்தினி என்றான் துரியோதனன். கர்ணன், ஆம் பானு, அவர் என்னதான் சொன்னாலும் குடிகள் நீ ஒரு சொல் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீ சொல்லாதவரை அந்த சிக்கல் முடிவதும் இல்லை. இந்நாடு உன்னால் தான் ஆளப்படுகிறது என்றான். பானுமதி முகம் மலர்ந்து, இருக்கலாம், ஆனால் அதற்காக அரசர் அரியணை அமர்ந்து கொட்டாவி விட வேண்டுமா என்ன என்றாள். இனிமேல் இல்லை என்றான் துரியோதனன். என்ன இல்லை என்றாள் அவள். இனிமேல் கொட்டாவி விடமாட்டேன் என்றான். அவள் சிரித்து விட்டாள். அந்த சிரிப்பால் ஊக்கம் பெற்ற துச்சலன், கொட்டாவி விட்டால் தீய ஆவிகள் நம் உடலை விட்டு வெளியே செல்கின்றன. அதை அடக்கினால் அவை உடலிலேயே தங்கிவிடும் என்று மருத்துவர் சொல்கிறார்கள் என்றான். கர்ணன், இல்லை, அவை கீழாவியாக வெளியே சென்றுவிடும் என்றான். துச்சலன் ஐயத்துடன் சுபாகுவை நோக்கிவிட்டு,
இருக்கலாம், ஆனால் என்றான். கர்ணன், ஆனால் கீழாவிகளை அவையில் வெளியேற்றுவது மேலும் பிழை என்றான். சுபாகு, அதை வெல்ல தமையனால் இயலாது என்று சொல்ல பானுமதி சினந்து, போதும், என்ன பேச்சு இது என்றாள். தருணத்தை உணர்ந்த துரியோதனன் வெடித்து சிரித்து, ஆம், இளையவன் எப்போதும் ஆவிகள் சூழ தெரிகிறான் என்றான். துச்சலனும் கூச்சத்துடன் உடன் நகைத்தான். பானுமதி பேச்சை மாற்ற, நான் ஒரு முதன்மையான செய்தியை பேச விழைந்தேன், ஆகவேதான் இங்கே இருந்தேன் என்றாள். மிகையான எழுச்சியுடன் முகத்தை வைத்தபடி, என்ன செய்தி, பேசுவோமே என்றான் துரியோதனன். ஊரக்கண்ணால் கர்ணனை நோக்கி விழி அசைவால், தப்பிவிட்டேன் என்றான். கர்ணன் புன்னகைக்க, இரு, உன்னை பிறகு பேசிக்கொள்கிறேன் என்று விழி குறிப்பு காட்டினான். ஆடும் திரைச்சீலைகளில் வண்ணம் மாறியது. உள்ளே இளம் காற்று வந்து அரை சுவர்களை தழுவிச் சென்றது. பானுமதி தன் கூந்தல் இழையை சீரமைத்தாள். தூண்களை சுற்றி போடப்பட்டிருந்த பித்தளை கவசங்களில் தெரிந்த சாளரத்து நீள் வடிவங்களை, காற்றில் மெல்ல திறந்தசைந்த அரைக்கதவுகளை நோக்கியபடி கர்ணன் அமர்ந்திருந்தான். அவள் பேசப்போது அவனை பற்றி என அவனுடைய உள்ளுணர்வு சொன்னது. மீசையை நீவியபடி கால் நீட்டிய துரியோதனன் தம்பியரை நோக்கி, நன்று, அரசவையில் பார்ப்போம். இன்று காலை நான் சொன்னதற்கு மகதத்தின் செய்தி வந்த பின் முடிவெடுப்போம் என்றான். அவர்கள் பானுமதியை நோக்க கண்டு, இளையவர் இருக்கலாமா கூடாதா என்றான் துரியோதனன். அவர்கள் தங்கள் நிழல் வடிவங்கள் அல்லவா என்றாள் பானுமதி நகைத்தபடி. துச்சலன் புன்னகைத்து, ஆம், ஆனால் இது உச்சி போது, ஆகையால் மிகவும் குறுகி இருக்கிறோம் என்றான். சுபாகு பேரொலி எழுப்பி சிரித்தான். துரியோதனன் கர்ணனை நோக்கி, பார்த்தாயா, நகைச்சுவை உணர்வும் இவர்களுக்கு மிகுதி என்றான். சுபாகு, நாங்கள் இங்கிருப்பதனால் மூத்தவர் அடிக்கடி நகைக்கிறார், அது நன்று என்றான். துச்சலனும் சிரித்து, ஆம், அதற்காகவே நானும் இங்கிருக்கிறேன் என்றான். பானுமதி, மூத்தவரே, தங்களுடன் நான் ஒன்று பேச விழைகிறேன் என்றாள். இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டுதானே இருந்தீர்கள் என்றான் துரியோதனன். ஏதாவது போர் செய்தி என்றால் சொல்லவே வேண்டாம், நாம் உடனே கிளம்பிவிடலாம். அரண்மனைக்குள் அமர்ந்து குடித்து தூங்கி சலித்து விட்டேன். இல்லை, இது வேறு செய்தி என்றாள். சொல், அரசியல் சூழ்ச்சி என்றால் கொஞ்சம் ஆர்வத்துடன் கேட்பேன். காவியமோ நெறி நூலோ என்றால் நான் படுத்து சற்று துயில்கிறேன் என்றான். பானுமதி, நான் மூத்தவரின் மனம் பற்றி பேசவிருக்கிறேன் என்றாள். அதை பற்றித்தானே இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு வந்தீர்கள் என்றான் துரியோதனன். இல்லை, அவர் மனம் முடிக்கப் போகும் சத்திரிய பெண்ணை பற்றி பேசப்போகிறேன். துரியோதனன், ஆம், நான் அதை மறந்துவிட்டேன். கலிங்கத்துக்கு செய்தி அனுப்பியிருந்தோமே என்றான். கலிங்கத்திற்கா என்றான் கர்ணன். பானுமதி, ஆம், உபகலிங்கன் சித்ராங்கதனுக்கு என்றாள். துரியோதனன், உண்மையில் எனக்கு தெரியவில்லை, உபகலிங்கன் என்றால் யார் என்றான். திரௌபதியின் மன நிகழ்வுக்கு ஒருவன் வந்திருந்தான், பெரிய மொந்தை போல வயிறுள்ளவன். பானுமதி, கலிங்கம் இப்போது 2 நாடுகளாக உள்ளது அரசே. கலிங்கத்தின் பேரரசர் ஸ்ருதாயுஷுக்கு 2 மைந்தர்கள். தலைநகர் தண்டபுரத்தை ஆள்பவர் மூத்தவராகிய ருதாயு, இளையவராகிய சித்ராங்கதர் ராஜபுரத்தை ஆள்கிறார். துரியோதனன் ஓ என்றான். சித்ராங்கதனுக்கு 2 மகள்கள். இளைய அரசியின் மகள் சுப்ரியை மூத்தவருக்கு மனம் முடித்து தர முடியுமா என்று கோரி ஒரு செய்தியை நான் அனுப்பியிருந்தேன். கர்ணன், செய்திகள் அனுப்பத் தொடங்கி நெடுநாட்கள் ஆகின்றன, மறுமொழி இருந்திருக்காதே என்றான். துரியோதனன், முன்பு ஓர் இளவரசியை கேட்டு அனுப்பினோமே, அவள் பெயரும் சுப்ரியை அல்லவா என்றான். அவள் புளிந்த இளவரசி. நாம் தூதை மறுத்து அவளை காம்பிலிக்கு மனம் முடித்து அனுப்பினார் அவள் தந்தை. அவள் 2 மைந்தருக்கும் தாயாகிவிட்டாள். துரியோதனன், சுப்ரியை என்னும் பெயர் இவனை வலம் வருகிறது என்றான். கர்ணன், வீண் முயற்சி என்றான். இம்முறை செய்தியுடன் ஒரு பரிசையும் வாக்களித்திருந்தேன் என்றாள் பானுமதி. என்ன பரிசு என்று துரியோதனன் உடலை நெளித்து சோம்பல் முறித்தபடி கேட்டான். இளையவளை அங்கநாட்டரசருக்கு பட்டத்தரசியாக அளிப்பதென்றால் மூத்தவள் சுதர்சனையை அஸ்தினபுரியின் அரசர் தன் துணைவியாக கொள்வார்.
அவ்வாறென்றால் மட்டுமே இம்மனம் நிகழும் என்றிருந்தேன். ஒரு கணம் புரியாமல் உடலை அசைத்த துரியோதனன் அசைவிழந்து இருமுறை இமைத்த பின் சட்டென்று எழுந்து, என்ன சொல்கிறாய் என்றான். பின்னர் திரும்பி, இவள் என்ன சொன்னாள் என்று கர்ணனிடம் கேட்டான். கர்ணன் சொல்லெழுந்து அமர்ந்திருந்தான். சுபாகு, நான் சொல்கிறேன். தங்களுக்கு இரண்டாவது மனைவியாக கலிங்க மன்னர் சித்ராங்கதனின் மகள் சுதர்சனையை மணமுடித்து வைக்க பட்டத்தரசி முயல்கிறார். துச்சலன், ஆம், அப்படி மணமுடிப்பதற்கு நிகராக மூத்தவர் கர்ணனுக்கு இளையவர் மணமுடிக்கப்படுவார். துரியோதனன் உரக்க, என்ன இது, என்னிடம் கேட்காமலா இச்செய்தியை அனுப்பினாய்? ஆம் என்று அவள் சொன்னாள். எனக்கு இது ஒன்றே வழி என்று தெரிந்தது. உபகலிங்கன் தன் மூத்தவரை அஞ்சி கொண்டிருக்கிறார். குருதாயு மகதனுடன் மன உறவு கொண்டவர். அஸ்தினபுரிக்கு மகளை அளிப்பதன் வழியாக அவர் மூத்தவரை விஞ்சிவிட முடியும். துரியோதனன், இது ஒருபோதும் நடக்காது, நீ அறிவாய் என்று கூவினான். அவள் கை அசைத்து, நான் அறிவேன் என்றாள். உங்களுக்கு துணைவியாகவும் அன்னைக்கு நிகரெனவும் நான் இங்கிருப்பதை நான் மட்டுமல்ல, இவ்வரண்மனையில் அனைவரும் அறிவார்கள். அரசே, காதலுக்காக மணமுடிக்கும் வழக்கம் சத்திரியருக்கு இல்லை. அனைத்து மனங்களும் அரசியல் மனங்களே. இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்றாள். இல்லை பானு, நீ என்று அவன் கைகளை விரித்தபடி அவளை நோக்கி செல்ல, அவள் அவன் வலக்கையை பற்றி தன் நெஞ்சில் வைத்து, எனக்காக அல்ல அரசே, இது தங்கள் துணைவருக்காக என்றாள். துரியோதனன் ஒரு கணம் செயலற்று நின்ற பின் திரும்பி கர்ணனை பார்த்து, இவனுக்காகவா? ஆம், இதுவரை 40 அரசர்களிடம் செய்தி அனுப்பிவிட்டோம். எவரும் அவருக்கு பெண் கொடுக்க சித்தமாக இல்லை. இவ்வாக்குறுதி அளிக்கப்பட்டால் உறுதியாக சித்ராங்கதன் ஒப்புக்கொள்வார் என்று எண்ணினேன். அந்நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றுள்ளது என்றாள் பானுமதி. துரியோதனன் தன் தொடையில் அறைந்து, நாம் படை கொண்டு செல்வோம், சித்ராங்கதனை கொன்று அப்பெண்ணை எடுத்து வருவோம். அதற்காக நான் பிரிதொரு பெண்ணை எண்ணுவதா? அது அப்பெண்ணுக்கு நாம் இழைக்கும் தீங்கு. என் உள்ளத்தில் பிரிதொரு பெண் இல்லை என்றான். நான் அதை அறிவேன். எப்போதும் அது அங்கனமே இருக்கும் என்றும் அறிவேன். ஆனால் ஆண்களின் அன்பு பகிர்வதற்கு எளியது என்றாள் பானுமதி. அவளை மனம் கொண்டு வந்த பின் அவள் உங்களுக்கு உகந்தவள் என்பதை நீங்களே உணர்வீர்கள். துரியோதனன், இல்லை, ஒருபோதும் அது நிகழப்போவதில்லை என்ற பின் பதைப்புடன் திரும்பச் சென்று தன் இருக்கையில் அமர்ந்து, என்ன இது, எனக்கொன்றும் புரியவில்லை என்றான். பானுமதி, வெறுமனே அச்செய்தியை நான் அனுப்பவில்லை. சுதர்சனை தங்கள் மேல் காதல் கொண்டிருக்கிறாள் என்ற செய்தியை சூதர்கள் வழி அறிந்தேன். அதனால்தான் அவளுக்கு முதலில் செய்தி அனுப்பிய பின் அவள் தந்தைக்கு முறைப்படி தூது அனுப்பினேன் என்றாள். நீங்கள் ராஜபுரத்துக்கு சென்று அவளை சிறையெடுத்துச் செல்வதாக முன்பொரு எண்ணம் இருந்தது. அதை அறிந்த நாள் முதலே உங்கள் பெருந்தோள்களை சித்திரமாக எழுதி தன் மஞ்சத்தருகே வைத்து நோக்கி விழி வளர்பவள் அவள் என்றார்கள். அப்பெருங்காதலை புறக்கணிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை என்று உணர்ந்தேன். ஒரு வகையில் எனக்கு முன்னரே உங்களை தன் கொழுநனாக வரித்து கொண்டவள் அவள். அவள் இங்கு வரட்டும், எனக்கு நிகராக அரியணையில் அமரட்டும் என்றாள். சினத்துடன் தலை அசைத்து துரியோதனன், அப்பேச்சை நான் கேட்கவே விடையவில்லை என்றான். இது உங்கள் கடமை, உங்கள் துணைவருக்காகவும் அவளுக்காகவும் செய்தாக வேண்டியது என்றாள் பானுமதி. அவள் இங்கு வந்த பின் அவளை நான் ஏறிட்டும் பார்க்கவில்லை என்றால் என்ன செய்வாய்? அவளை அணுகவே என்னால் முடியவில்லை என்றால் என்ன செய்வாய் என்றான் துரியோதனன். முடியும் என்றாள் பானுமதி. ஏனெனில் அவள் பெருங்காதல் கொண்டவள். அத்தகைய காதலை தவிர்க்க எந்த ஆண்மகனாலும் முடியாது. எக்கணம் அவள் கண்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதன் பின் உங்கள் உள்ளத்தில் அவள் இடம் பெறுவாள். இந்த பேச்சையே எடுக்க வேண்டியதில்லை என்றான் துரியோதனன். கர்ணன், பானு, உனது விளைவை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இதுவல்ல அதற்குரிய வழி, விட்டுவிடு என்றான். பானுமதி துரியோதனனிடம், நான் கேட்பது ஒன்றே. அரசே, உங்கள் தோழர் சத்திரிய பெண்ணை மணக்க இது ஒன்றே வழி என்றால் அவர் பொருட்டு இதை செய்தீர்களா மாட்டீர்களா? துரியோதனன் ஏதோ சொல்ல முயல, வேற எதுவும் வேண்டாம், இதற்கு மட்டும் மறுமொழி சொல்லுங்கள். இது ஒன்றே வழி என்றால் செய்வீர்களா? துரியோதனன் கர்ணனை நோக்கியபடி, நான் அவன் பொருட்டு எதையும் செய்வேன் என்றான். அரசே,
படை கொண்டு சென்று கலிங்கத்தை வெல்வது எளிதல்ல. இன்று மகதமும் வங்கமும் இரு பக்கமும் அவர்களுக்கு துணை நிற்கிறார்கள். நமது படைகளோ அஸ்தினபுரியிலிருந்து இந்திரபிரஸ்தம் பிரிந்தவுடன் பாதியாகிவிட்டன. படை கொண்டு சென்று நாம் பாரத வருஷத்தை வெல்லும் நாள் வரும். ஆனால் அது இப்போதல்ல. இப்போது நமக்கு இருப்பது அரசு சூழ்தல் மட்டுமே என்றாள். நீள் மூச்சுடன் அவன் தோள் தளர்ந்து, சொல், என்ன செய்வது என்றான். அவளை நீங்கள் மணப்பீர்கள் என்றால் இளையவளை அழிக்க ஒப்புதல் என்று ஓலை வந்துள்ளது. துரியோதனன் மீசையை நீவியபடி, அவ்வாறே ஆகட்டும். ஒரு அரச மகள் வந்தால் மட்டுமே அங்கத்து மக்கள் கர்ணனை முழுமையாக ஏற்பார்கள். அவனை ஏற்க உள்ள தயக்கம் கொண்டவர்கள் கூட அரச மகளை பணிந்து அவளிடமிருந்து ஆணை பெற்றுக்கொள்வார்கள். அந்த உள நாடகம் அங்குள்ள சத்திரியர்களுக்கு தேவைப்படும் என்றான். ஆம், கலிங்கன் மகளுடன் இவர் அங்க நாட்டுக்குள் சென்றால் அங்கு அரியணை அமர்ந்து முடிசூடி குடை கவிழ்ப்பதில் எந்த தடையும் இருக்காது என்றாள் பானுமதி. என்ன சொல்கிறாய் என்றபடி கர்ணன் எழுந்தான். இதை நான் ஏற்பேன் என நினைக்கிறாயா? துரியோதனன் திரும்பி, முதல் கொந்தளிப்புக்கு பின் எண்ணி பார்க்கையில் இவள் சொல்வதே சரி என்று நானும் உணர்கிறேன் கர்ணா. நீ கலிங்கனின் மகளை மணந்து கொள். அங்கமும் கலிங்கமும் ஒரு குருதியில் பிறந்த 5 நாடுகள் என்பதை இப்போதுதானே கேட்டோம். அவற்றில் அங்கம் முதன்மையானது, கலிங்கம் வல்லமை மிக்கது. நீ கலிங்கன் மகளை மணப்பதென்பது உன் குருதியை புராண நோக்கிலும் உறுதிப்படுத்தும். கலிங்கத்து இளவரசிக்கு அங்கத்தில் நிகரற்ற முழுதேற்பே அமையும் என்றாள் பானுமதி. அவள் குருதி வழியால் உங்களுக்கு கலிங்கமும் துணை நிற்பார்கள் என்றால் பிற மூவரும் உங்களை ஏற்றே ஆக வேண்டும். உங்கள் 5 கூட்டு பாரத வருஷத்தின் மிக பெரும் வல்லமையாக அமையும். கர்ணன் பேச முற்படுவதற்குள் துரியோதனன், கர்ணா, நீ கொண்ட அனைத்து மறுப்புகளையும் வென்று பெரிதொரு சொல்லற்ற அரசனாக ஆவதற்கான வழி இதுவே என்ற பின் திரும்பி, நன்று சிந்தித்து முடிவெடுத்திருக்கிறாய் பானு என்றான். இல்லை, இதை நான் ஏற்க மாட்டேன் என்றான் கர்ணன் உரத்த குரலில். இது என் ஆணை. இது எங்கே நிகழப் போகிறது என்றான் துரியோதனன். துச்சலன், ஆம், நானும் அது நன்று என்றே எண்ணுகிறேன். நமக்கு இன்னொரு அரசி அமைவதில் என்ன தடை? அங்கருக்கும் உகந்த துணைவி அமைகிறார் என்றான். சுபாகு, நானும் அதையே எண்ணிக்கொண்டிருந்தேன். இங்கே நம்முடைய அரசவையிலேயே ஏவலரும் வினைவலரும் மூத்தவரின் துணைவியை பற்றி இழிவாக பேசுகிறார்கள். சோதர் மகனுக்கு உகந்த சவுக்கு அவள் என்று நம் அமைச்சர் ஒருவர் சொல்வதை நானே கேட்டேன். அவ்வண்ணம் என்றால் அங்கர் எப்படி அவளை ஏற்பார்கள்? கலிங்க அரசியை அவர்களால் மறுக்கவே முடியாது என்றான். கலிங்க இளவரசியை மணமுடித்து இங்கு அஸ்தினபுரியில் சடங்கு முறைமைகளை முழுமை செய்த பின் கலிங்க அரசின் தூதர் ஒரு புறமும் அஸ்தினபுரியின் தூதர் மறுபுறமும் வர அவர் அவை புகுந்தால் அங்க நாட்டில் எந்த குலத்தவரும் எதிர் நிற்க மாட்டார்கள் என்றான் துச்சலன். கர்ணன், நான் சொல்லவிருப்பது என்று தொடங்க, சொல்லவிருப்பது ஏதுமில்லை. இதற்கு நீங்கள் உடன்பட்டே ஆக வேண்டும். அஸ்தினபுரியின் அவையில் அன்று பெரிதொரு சத்திரிய இளவரசியை மனம் கொள்வதை பற்றி சொன்னபோது நீங்கள் ஒப்புக்கொண்டீர்கள். அஸ்தினபுரியின் அவையிலேயே இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள இது ஒன்றே வழி என்றாள் பானுமதி. தளர்ந்தவன் என கர்ணன் கைகளை தொங்கவிட்டு, அவ்வாறே ஆகுக என்றான். துரியோதனன், வந்திருக்கும் செய்தி என்ன என்றான். இன்று காலைதான் செய்தி வந்தது. நேற்று அதை அனுப்பியிருக்கிறார்கள். மூத்தவளை தாங்கள் மனம் கொண்டு இணை அரசியாக அவை அமர்த்துவதோடு உபகலிங்கத்துடன் எல்லா வகையான படை துணை கோடலுக்கும் உடன்படுவதாயின் இளையவளை அங்கருக்கு அளிக்க அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்றார்கள். துரியோதனன், ஒப்புதலே என்று செய்தி அனுப்பு என்றான். கர்ணன், அதற்கு முன் அனைத்தையும் விதுரருக்கும் அறிவித்து ஒரு சொல் கேட்பது நன்று என்றான். பானுமதி, ஆம், அதையே நானும் எண்ணினேன். தங்களிடம் பேசிவிட்டு செய்தியை அவரிடம் பேசலாம் என்றிருந்தேன் என்றாள். துரியோதனன், விதுரரை இங்கே வரும்படி சொல் என்றான். சுபாகுவும் துச்சலனும் தலைவணங்கி வெளியே சென்றார்கள். துரியோதனன் பெருமூச்சுடன், இத்தனை எளிதாக இச்சிக்கல் முடியும் என நினைக்கவில்லை என்றான். பிறகு தலையை கையால் நீவியபடி, ஆனால் என் உள்ளம் நிலை குலைந்திருக்கிறது, ஏன் என்றே தெரியவில்லை என்றான். கர்ணன், நீ உன்னுள் அமைதியை உணர்கிறாயா என்று பானுமதியிடம் கேட்டான். ஆம் என்று அவள் சொன்னாள்.
அவன் அவளுடைய சிறிய கண்களை நேரடியாக நோக்கினான். அங்கே சிரிப்பே ஒளிவிட்டது. சொல் என்றான். அதில் எந்த ஐயமும் இல்லை என்றாள். அவன் அவளை சற்று நேரம் நோக்கிய பின் திரும்பிக் கொண்டான். அறைக்குள் காற்றின் ஓசை மட்டும் நிறைந்திருந்தது. துரியோதனன், உண்மையில் வேறு வழியே இல்லையா? வேறு சிறிய சத்திரியர்களை நாம் வெல்ல முடியாதா என்றான். பானுமதி, அவர்கள் எவருக்கும் கலிங்க அரசிக்கு கிடைக்கும் இடம் அங்கத்தில் அமையாது அரசே என்றாள். துரியோதனன் தலையை நீவி மீசையை முறுக்கியபடி, நான் அமைதி இழந்திருக்கிறேன் என்றான். ஏனென்றால் நீங்கள் அஞ்சுகிறீர்கள். அந்த பெண் வந்தால் உண்மையிலேயே அவளையும் விரும்ப தொடங்கிவிடுவீர்கள் என எண்ணுகிறீர்கள் என்றான் கர்ணன். வாயை மூடு என்று துரியோதனன் சீறினான். பானுமதி, எதற்காக இந்த பேச்சு? நாம் ஒருவரை ஒருவர் துயரப்படுத்தி கொண்டாட விழைகிறோமா என்றாள். கர்ணன், இல்லை, நாம் உண்மைகளை எதிர்கொண்டாக வேண்டும். இப்போது ஒன்றின் பொருட்டு ஒரு முடிவை எடுத்த பின் வாழ்நாள் எல்லாம் துயர் கொள்வதில் பொருள் இல்லை. அப்படி இறுதி வரை கணித்து எவரும் எம்முடிவையும் எடுக்க முடியாது என்றாள் பானுமதி. துரியோதனன் மீண்டும் தன் தலையை கோதிவிட்டு பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் மீண்டும் அமைதி நிலவியது. காலடி யோசைகள் கேட்டபோது துரியோதனன் ஆறுதல் கொண்டவனைப் போல உடல் இளகினான். கர்ணனும் அசைந்து பெருமூச்சு விட்டான். கதவு திறந்து சுபாகு, அமைச்சர் விதுரர் என்றான். துரியோதனன் கை காட்டியதும் அவன் கதவை திறந்து விதுரரை உள்ளே அழைத்தான். அவர் வந்து, அரசரை வணங்குகிறேன் என்றார். துரியோதனன், ஆசிரியருக்கு தலை வணங்குகிறேன். இங்கே ஒரு எண்ணத்தை பானுமதி சொன்னாள், அதை பற்றி என்று தொடங்கியதும் இடைமறித்த விதுரர், நான் வரும் வழியிலேயே சுபாகுவிடம் கேட்டறிந்தேன். அரசே, உங்களை இளைய கலிங்கன் ஏமாற்றிவிட்டான் என்றார். பானுமதி, சொல்லுங்கள் என்று படபடப்பை மறைத்தபடி கேட்டாள். உங்களுக்கு வந்த செய்தி 4 நாட்களுக்கு முன்னரே அனுப்பப்பட்டு விட்டது. அச்செய்தியை அனுப்பிவிட்டு உடனடியாக இளைய கலிங்கன் தன் 2 மகள்களுக்கும் ஏற்பு மனம் ஒருக்கியிருக்கிறான். நாளை காலையில் ராஜபுரத்தில் நிகழும் மன நிகழ்வில் கங்கை பகுதி சிற்றரசர்கள் கலந்து கொள்கிறார்கள். மூத்தவளை ஜராசந்தனும் இளையவளை சிந்து நாட்டரசர் ஜெயத்ரதரும் மணக்கவிருப்பதாக உளவு செய்திகள் சொல்கின்றன. அதன் பொருட்டே அந்நிகழ்ச்சி அமைக்கப்படவிருக்கிறது. எப்போது இச்செய்தி வந்தது என்றாள் பானுமதி. அவள் குரலில் இருந்த நடுக்கத்தை கர்ணன் அறிந்தான். விதுரர், நேற்றிரவு என்றார். உங்கள் தூது சென்ற செய்தியை நான் அறிந்திருந்தேன். உங்களுக்கு உபகலிங்கன் அனுப்பிய செய்தியை சற்று முன் சுபாகு சொல்லித்தான் அறிந்தேன். திட்டம் என்ன என்று புரிந்து கொண்டேன். பானுமதி திரும்பி துரியோதனனிடம், அதுவும் நன்றே. ஏற்பு மனம் என்றால் எந்த வகையிலும் எவரும் மறுசொல் எடுக்க முடியாது. அரசே, நீங்கள் இருவரும் சென்று அப்பெண்களை சிறை கொண்டு வருக என்றாள். ஆனால் ஒரே இரவில் என்று விதுரர் தொடங்க, படகேதும் வேண்டியதில்லை, இருவர் மட்டிலும் செல்லட்டும். விரைவு படகுகள் ஓர் இரவில் கொண்டு சென்று சேர்த்துவிடும் என்றாள் பானுமதி. மூத்தவரின் வில்லின் ஆற்றலை அவர்கள் அறியட்டும். அவர் பெண்ணை கவர்ந்து வந்த பின் எந்த சத்திரியர் எதிர்த்து வந்தாலும் களத்தில் சந்திப்போம். துரியோதனன் உரக்க நகைத்தபடி தொடையில் அறைந்து, ஆம், இதுதான் நான் விழைந்தது. கர்ணா, உடனே கிளம்புவோம். தம்பி, சென்ற அனைத்தையும் சித்தமாக்கு. அரை நாழிகையில் நாங்கள் அஸ்தினபுரியிலிருந்து கிளம்பியாக வேண்டும். வேயூன் 18வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.